என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இன்று நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. நீ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, நான் இன்று உன்னை தேடி உனக்கு ஒரு நற்செய்தியை தருவதற்காக வந்திருக்கிறேன். இந்த நாளில் உன்னுடைய கஷ்டங்களை போக்கி நீ கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கவே உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை முழுமையாக கேள். என் தங்கமே, நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அது நடக்குமா நடக்காதா என்று யோசித்து கொண்டிருக்கிறாய். குழப்பத்தை விட்டுவிட்டு அது நிச்சயமாக நடக்கும். உன் அம்மா உன்னோடு இருக்கிறேன். நான் தொட்டது எதுவும் தொடங்கவில்லையே, நான் எதை நினைத்தாலும் எனக்கு நடக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகத்தான் போகின்றது. உன்னை பிடித்திருக்கும் அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு போகத்தான் போகின்றது. உனக்கான நல்ல நேரம் தொடங்குகிறது. உன் அம்மாவிடம் சரணடைந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். என் அம்மா எனக்கு துணையாக அம்மாவே எனக்கு துணையாக இருப்பார் என்று என்னை அனைத்துமாக நீ நினைத்து கொண்டே இரு. உன்னை நான் ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும். அதற்காகத்தான் உன்னுடைய அருகில் நானே இருக்கின்றேன். என் தங்கமே, உன்னிடத்தில் நல்ல குணம் இருக்கிறது. ஆனால் பணம் இல்லை என்று நினைக்கும் கவலைப்படாதே. குணமுள்ளவர்கள் கோபுரம் போல, பணமுள்ளவர்கள் கலசம் போல. ஒவ்வொரு வீடும் கழகம் இருக்கும். கலசங்கள் மாற்றப்படலாம், ஆனால் கோபுரத்தை அசைக்கவே முடியாது. என் தங்கமே, முழுமையாக என்றும் நிலைத்திருக்கும் உன்னுடைய நல்ல குணத்திற்கான பரிசு கூடிய விரைவிலேயே உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. நீ என்னை வழிபட ஆரம்பித்து நான் உனக்கு துணையாக வந்ததால் தான் இனி அறியாமல் என்னும் நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் என்னை. என் தங்கமே, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்காக அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன். உனக்கும் எனக்கும் உள்ள பந்தத்தை யாராலும் பிரித்துவிட முடியாது. நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். என் குழந்தையே, நீ கஷ்டங்களை நினைத்து கொண்டிருக்கிறாயா? ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன். ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். எத்தனை நாட்களாக உன்னை தொற்றி நடக்கும் எதிர்மறைகள் அனைத்தையும் விலக்கி நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்றது. கெட்ட நேரங்கள் அனைத்தும் மறைந்து நல்ல நேரம் ஆரம்பமாக போகின்றது. நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் விடுதலை நடக்கப் போகின்றது. தங்கமே, எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். எல்லோரும் உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தினாலும் வருந்தாதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து உனக்கு நல்லது நடக்கும். உனக்கு வாழ்க்கைகள் மாறும். மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய். என் தங்கமே, என்னுடைய செல்ல பிள்ளையே, உன்னுடைய மனநிலையை அடிக்கடி மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. சில சமயங்களில் சந்தோஷமாக இருக்கின்றாய். அதே நேரத்தில் சில சமயங்களில் சோகமாகவும் கவலையாகவும் இருக்கின்றாய். நீ கவலைப்படும் போதெல்லாம் நினைத்துப்பார், எதற்காக நான் இப்போது கவலையாக இருக்கிறேன் என்று. உன் மீது உண்மையான அன்பு இல்லாதவர்களை நினைத்து நீ கவலையாக இருக்கின்றாய். மரியாதை என்று நீ சொன்னால் ஒரு நாளும் கேட்க தலைவாசல் மிதியாது. என் தங்கமே, மதியாதார் தலைவாசல் ஒரு நாளும் மிதியாதே என்று சொன்னால் நீ ஒரு நாளும் கேட்கப் போவதில்லை. அவர்களை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்.
என் தங்கமே, உன்னுடைய மனமோ நான் சொல்வதை ஒரு நாளும் கேட்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நிராகரித்து கொண்டே இருக்கிறாய். கிடைக்காத அன்பிற்காக ஏன் உண்மையிலேயே மறுபடி நீ அவமானப்படுத்து உன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறாய். நீ அதற்காக ஏன் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய உழைப்பை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் உனக்கு மறைமுகமாக பல நேரங்களில் நான் இதனை உனக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீயோ உன்னுடைய மனமோ நான் சொல்வதை ஒரு நாளும் கேட்பதில்லை. உன்னுடைய உழைப்பு அவர்களால் சுரண்டப்பட்டுள்ளது. உன்னிடம் வாங்கி சாப்பிட்டு விட்டு பின்னால் உன்னையே குறை சொல்கிறார்கள். உன்னுடைய முன்னேற்றத்தையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். உதவி செய்வார்கள் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அவர்கள் உன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது தெரியாமல் நீ அவர்களிடம் சென்று உதவி கேட்கின்றாய். உன்னுடைய அன்பையும் அவர்கள் மீது கொட்டி தீர்க்கின்றாய். என் தங்கமே, நீ என்னுடைய செல்ல பிள்ளை. நீ நல்லவனாக இருப்பதில் சந்தோஷப்படுகிறேன், அது தவறில்லை. ஆனால் உண்மையில்லாத அன்பிற்காக நீ ஏங்குகிறாய். அதுதான் உன் அம்மாவிற்கு கஷ்டமாக உள்ளது. நல்லவர்கள் இருக்கலாம், ஆனால் அதனை நீ இழந்துவிடக்கூடாது. உன் மீது உண்மையான அன்பை வைப்பது உன் குடும்பம் மட்டுமே. அவர்களுக்காக நீ செலவு செய், நேரத்தை ஒதுக்கலாம், அவர்களிடத்தில் பேசலாம். அதை விட்டுவிட்டு வீணாக இவர்களிடம் சேர்ந்து உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய காலத்தையும் உன்னுடைய உழைப்பையும் நீ வீணடிக்காதே. உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாகவே உள்ளது. யாரையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு இறுதி வரை உண்மையான அன்போடு வருபவர்கள் உன்னுடைய குடும்பம் மட்டுமே. நல்லது மட்டுமே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். உன் அம்மா நான் எப்பொழுதும் அதற்கு துணையாகவே இருப்பேன். என் செல்ல குழந்தையே, இந்த பதிவு மூலம் நான் என்ன சொல்ல போகிறேன் என்று நீ கேட்கலாம். என் பிரச்சனையை எப்படிதான் கேட்கப் போகிறாய் என்று உன்னுடைய வாழ்க்கையை நீ புலம்பிக் கொண்டு ஆரம்பிக்கின்றாயா? உன்னுடைய அம்மாவின் பிள்ளையாக உனக்கு என்ன தேவை என்று எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அழிந்து போகும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செல்லும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல தொடர்ந்து காலம் இப்பொழுது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகின்றது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரழியாய் ஜொலிக்கப் போகின்றாய். வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டாய்? துன்பத்தை நம்பி உன்னை மாற்றிய நபர்கள், சூழ்நிலை என்ன என அனைத்துமே உன்னை சூறாவளியாக தூக்கப் போகும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. நீ எதிரியாக போராடி மேலோங்கி நின்றாய். என் தங்கமே, உன்னுடைய மனதைரியம் என்பது மற்றவர்களின் பேச்சுக்கள். உன்னை அத்தனை காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான் உன்னை வளரக்கூடாது என்று நினைத்தவர்களின் மத்தியில் உன்னை வளர வைக்கப் போகின்றது. உண்மையிலேயே நீ வேகமாக வளர்ந்து நிற்கத்தான் போகின்றாய். அதற்கான தேடலில் தான் நான் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன். எதிர்மறை நிழல்கள் உன்னை அழித்தாலும் உனக்கு எதிராக சிந்திக்க வைத்த போதும் அதை நீ மீறி நீ ஜெயிக்க வேண்டும். என் பிள்ளைக்கு நான் உன் தாயானவள், அதற்கு நான் ஆசீர்வாதங்களை அளிக்கிறேன். அதனால்தான் என் மனம் அமைதி அடையும். என் தங்கமே, யோசித்து பார்த்தாயா? நெஞ்சுக்குள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய சுவையான எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய நிம்மதி தொலைவதற்கான எதிரெதிரே. எதற்காகவும் நீ கஞ்சாதே. மனதளவில் எப்பொழுதும் நொறுங்கி போயே இருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். நிச்சயம் உனக்காக விடியும் காலம் வரும். உன்னோடு நானே உனக்கு துணையாக இருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, என் வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்களே இருக்கிறது என்று எப்பொழுதும் புலம்பாதே. எவ்வளவு சூழ்நிலையிலும் என் நாமத்தை மட்டும் நீ
உச்சரித்து கொண்டே இரு. அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நல்லதை நினைக்கும் என் செல்ல பிள்ளை வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் குழந்தையே, நான் கூறுவது அனைத்தும் உனக்கான வார்த்தைகள். அத்தனை நபர்கள் இருந்தாலும் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இது உனக்கான வார்த்தைகள்தான். தயக்கம் என்று இப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை சுற்றி யாருமே இல்லை. தனியாக இருக்கிறாய் என்பது அல்ல உன் பிரச்சனை. என் செல்லமே, உன்னுடைய மனம் தனிமையை மட்டுமே தேடிக்கொண்டிருக்க காரணம் யாருமே இல்லை என்ற காரணத்தால் கிடையாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தால் தான். என் தங்கமே, யாருமே வேண்டாம் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில்தான் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இவையெல்லாம் உனக்கான சோதனைகள் என்று நீயே நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கஷ்டங்களை கண்டாலுமே அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்துவிடுகிறது அல்லவா? என் தங்கமே, ஒவ்வொரு முறை முகத்திரை கிளைகளையும் பொழுதெல்லாம் போலியான முகங்களை கண்டு கொள்கிறாய் அல்லவா என் தங்கமே? எனவே உனது வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எல்லாமே நீ புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, யார் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களை சமாளிக்க போதிய பலன்கள் கிடைக்கும். என் தங்கமே, நீ புரிந்து கொண்டு நடந்து கொண்டாயானால் கவலை என்பது உன்னை ஆட்கொண்டு விடாது. உன்னுடைய மிகப்பெரிய பலவீனம் எதுவென்று உனக்கு தெரியுமா? நீ உபயோகிக்கும் வார்த்தைகள் தான். நீ கோபப்படும் போது அதிகமான வார்த்தைகளை நீயே வீசி விடுகின்றாய். நான் பேசும் வார்த்தைகள் என்பது தீயை போன்றது. அதை பயன்படுத்துவதை பொறுத்துதான் இலக்கியமே இருக்கிறது. வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தாயாக நான் உனக்கு தடுமாறி நிற்கும்போது உனக்கு துணையாக இருப்பேன். நீ அதிகமாக பேசுவதை முதலில் குறைத்துக்கொள். சற்று மௌனமாக இருந்து பார். அளவோடு நீ சரியாக பேசினாலே பல பிரச்சனைகள் தீர்ந்தே விடும் என் தங்கமே. ஆனால் மௌனமாகவே பெரும்பாலும் நீ வந்து கொண்டிருக்கிறாய். பல பிரச்சனைகள் உன்னிடம் வராமல் போய்விடும். நீ கோபப்பட்டு கொண்டே இருக்காமல் மௌனமாக இரு. உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, தவறாக புரிந்து கொண்டாலுமே சரி, எதை பற்றியும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. யாருக்கும் உன்னை நிறைவேற்றி இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. பிறந்தால் வாதம் வேண்டாமே மகளே. காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். ஆனாலும் கூட ஒரு நாளும் குறைந்து போய்விடாது. உன்னுடைய உண்மையும் நம்பிக்கையும் மட்டுமே எல்லாவற்றையும் வெற்றி அடைய வைக்கும் என் தங்கமே. உன்னுடைய அனைத்து நல்ல மனதிற்கும் உனக்கு நல்லதே நடக்கும். நீ எங்கு சென்றாலும் உன் தாயானவள் உனக்கு துணையாக இருப்பேன். என்ன பிரச்சனை நடந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. உடனே உன்னை தேடி நான் வந்து விடுவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.